ஹாய், இந்த வீடியோவில் தமிழ் டைப்பிங்கில் ஜூனியரில் கேட்குற ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். வரிசை எண் வச்சுருக்கோம்ல, சீரியல் நம்பர், அதை வச்சு வர்ற ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கமெண்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க வரிசை எண் வச்சு வர்ற ஸ்டேட்மெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்ப ஈஸி தான் இதுவும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லெட்டருக்கு டிகிரி செட் பண்ணணும். டிகிரி எவ்வளவு? 10 to 65 டிகிரி. 10லேருந்து 65 வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அப்போ இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 55. சென்ட்ரு பண்ணுறது எல்லாமே அந்த 55ல் தான் மைனஸ் பண்ணி சென்ட்ரு பண்ணுவோம். இப்போ டைட்டில் எப்போது போல் கவுண்ட் பண்ணுங்கள். 2 வேர்டுக்கு இடையில கேப்பு ஒரு ஸ்பேஸு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து கவுண்ட் பண்ணணும். மொத்தம் 33 இருக்குது. அதை 55லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 22. அதை 2ஆல் வகுத்துக்கோங்க, டிவைட் பண்ணால் 11. அப்போது கரெக்டாக 10 டிகிரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா, அதுலேருந்து 11 ஸ்பேஸ் விட்டு இந்த தமிழ்நாடு பஞ்சாலை கழகத்தின் சொத்து மதிப்புங்கிறத டைப் பண்ணோம். இது முடித்ததுக்கப்புறம் ஹைஃபனை வச்சு கோடு போட்டுறணும். இங்கிலீஷ்னால் கேபிட்டலில் டைப் பண்ணுவோம். தமிழை பொறுத்த வரைக்கும் ஹைஃபனை வச்சு கோடு போடணும், அண்டர்லைன் பண்ணணும். ஓகே, இப்போ இது முடித்ததுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு கீழே உள்ளதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் அடிச்சிருக்கதை காட்டுறேன். இப்போ தமிழ்நாடுங்கிறது எப்போதுமே ஸ்பேஸ் விட்டு தான் டைப் பண்ணணும். தமிழ்நாடுன்னு சேர்த்து அடிக்கக்கூடாது, தமிழ்நாடுன்னு அடிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், டைப் பண்ணியிருக்கேனா, கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்கேனா, முடித்ததுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ்னால் என்ன? ஹேண்டில் 2 டைம் தள்ளணும், அவ்வளோதான். அடுத்து இப்போது ஹைஃபனை வச்சு கரெக்டாக 10 டிகிரிலேருந்து இங்கே நம்ம 65 வரைக்கும் வச்சுருக்கோமா, அது வரைக்கும் ஹைஃபனை வச்சு கோடு போட்டுருவோம். ஓகே, இனி கால்குலேஷன் பார்ப்போம். எப்படி பிரித்து ஒவ்வொரு காலமுக்கும் எப்படி பிரித்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்போதுமே என்ன பண்ணுவோம், லாஸ்ட் காலம்லேருந்து தான் வருவோமா, அதே போல் லாஸ்ட் காலம் எது ஹையஸ்ட்டுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நிகர மதிப்புங்கிறத ஒரே லைனாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதில் மொத்தம் 7 இருக்குது, 8 இருக்குது. அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. இதுலேயும் 9, இதெல்லாம் அதை விட கொஞ்சம் கம்மி தான். ஓகே, இப்போ ஹையஸ்ட் எவ்வளோ? 9 + 1 10. லாஸ்ட் காலமுக்கு மட்டும் 1 ஆட் பண்ணணும். ஓகே, 10. இந்த காலம் பிரிச்சாச்சு. இப்போ அடுத்த காலம் அதே போல் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 இருக்குது. அடுத்து 1 2 3 6, இது எல்லாமே வந்து 6 இருக்குது. அப்போ 7 தான் ஹையஸ்ட்டு. இதுக்கு என்ன பண்ணணும்? 2 ஆட் பண்ணணும். 7 + 2 9. நெக்ஸ்ட் காலமுக்கு மதிப்பு இது வந்து கம்மியாக தான் இருக்குது. அப்போ நம்பர்ஸ் தான் ஹையஸ்ட்டாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9. இதுவும் 9 தான், இதுவும் 9, அதை விட கம்மி தான். அப்போ 9 + 2 எவ்வளவு? 11. அப்போ இந்த காலமுக்கு எவ்வளோ ஸ்பேஸு? 11 ஸ்பேஸு. இப்போ இது முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரைட்டாக அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற வரிசை எண் அந்த காலமுக்கு வந்துடலாம். இப்போ வரிசை எண்ணுங்கிறது நம்ம ஒரே லைனாகவும் அடிச்சிடலாம், இல்லைனா டபுள் லைனாகவும் அடிக்கலாம். இங்கே ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால டபுள் லைனாகவே அடிப்போம். இப்போ வரிசை எண் இது அடிச்சிட்டோன்னா இது ஈஸியாக வந்து பிரிச்சிடலாம். ஓகே, இப்போ வரிசை எண் இதை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4. வரிசைங்கிறது 4 லெட்டர்ஸ் இருக்குது, இதில் 2 இருக்குது, மற்றதெல்லாம் கம்மி தான். அப்போ ஹையஸ்ட் எது? 4 தான் வரிசை. அப்போ 4 + 1 எவ்வளவு? 5. அப்போ இந்த காலமுக்கு 5 ஸ்பேஸு. ஓகே, இப்போ இது தெரிஞ்சாலே நம்ம வந்து காலம் ஈஸியாக பிரிச்சிடலாம். இப்போ நான் டைப் பண்ணியிருக்கிறதுல இதை காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து தான் பிரிங்க. ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் காலமுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 10 கண்டுபிடிச்சிருக்கோமா. அப்போது 10 ஹைஃபன் வந்து ஸ்பேஸ் வரணும். இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க லைட்டாக. அடுத்து 9. 1 2 3 4 5 6 7 8 9. இந்த இடத்துல லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, இந்த இடத்துல லைட்டாக மார்க் பண்ணி இப்போது ஸ்ட்ரைட்டாக அந்த ஃபஸ்ட்டு காலமுக்கு வந்துடுங்க. இப்போ இதுக்கு எவ்வளோ? 5 தானே கண்டுபிடிச்சிருக்கோம். 1 2 3 4 5. ஓகே, 5 முடிஞ்சு. இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா காலமுமே வந்து பிரித்தாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போது நம்ம அந்த வேர்டெல்லாம் எப்படி சென்ட்ரு பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நிகர மதிப்பு அதில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குன்னா 8 இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த காலமுக்கு 10 ஸ்பேஸ் இருக்கா, அப்போ 10 - 8 2. அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ 1 முன்னாடி ஒரு ஸ்பேஸ் வரும், அவ்வளோதான். தேய்மானம் இதில் 7 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ 9 - 7 2. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1. அப்போ முன்னாடி ஒரு ஸ்பேஸ். அதே போல் மதிப்பில் 4 லெட்டர்ஸ் இருக்குது. 11 - 4 7ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3.5ன்னு கிடைக்கும். ஆனால் நம்ம அதை 4ன்னு எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் 7ங்கிறத 8ன்னு மாற்றிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக 2ஆல் டிவைட் பண்ணி 4ன்னு வச்சுருங்க. இப்போ இந்த காலமுக்கு எவ்வளோ ஸ்பேஸு நமக்கு தெரிஞ்சால் தானே விவரங்கிறத நம்மளால் சென்ட்ரு பண்ண முடியும். அதுக்கு இந்த காலமை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 11 + 9 + 10 + 5. இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி 55ல் மைனஸ் பண்ணணும். ஓகே,
20, 30, 35. அப்போ 55லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 20ன்னு கிடைக்கும். அப்போ இந்த காலம்க்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும்? 20. அதாவது 20 ஹைஃபன் இருக்கும். இப்போ விவரமில் 4 லெட்டர்ஸ் இருக்குது. 20 - 4 16. அதை 2ஆல் வகுத்தோன்னா 8. அப்போ முன்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் வரும்? 8. இப்போ இதுக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வரிசை 4 லெட்டர் இருக்குது. 5 - 4 எவ்வளோ கிடைக்கும்? 1 கிடைக்கும். அந்த ஒரு ஸ்பேஸை ரைட் சைடு விடணும். அதாவது எந்த சைடு கோடு இருக்கோ அந்த பக்கம் விடணும். ஓகே, இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. இப்போது எண் இதை சென்ட்ரு பண்ணணுமா? வரிசையில் 4 லெட்டர் இருக்குது, எண்ணில் 2 லெட்டர் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? ரீக்கு நேராக ஏ டைப் பண்ணிடலாம். அந்த ரெட்டை கொம்பு இருக்குல்ல, அதுக்கு நேராக இன்ன டைப் பண்ணிட்டா அப்போ சென்டரில் இருக்கும். இது ஈஸி வே. இல்லைனா இப்போ எண்ணில் 2 லெட்டர் இருக்குது. அப்போ 5 - 2 3ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1.5. அதை நம்ம 2ன்னு மொத்தமாக எடுத்துக்கிட்டு 2 ஸ்பேஸ் தள்ளி நீங்கள் அடித்தாலும் ஓகே தான். கரெக்ட், எப்படி அடித்தாலும் ஓகே தான். இப்போ வரிசை இந்த ரீக்கு நேராக ஏ எண் அப்படி டைப் பண்ணிட்டாலும் ஓகே தான். கரெக்டாக 10 டிகிரிலேருந்து 65 டிகிரி அதில் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்பேஸு கரெக்டாக 55 வரும். அதாவது ஹைஃபன் 55 கரெக்டாக. ஓகே, இப்போ வரிசைக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும்? ஒரு ஸ்பேஸ் விடணும். வரிசை எண் டபுள் லைனில் இருக்குது. விவரம், மதிப்பு, தேய்மானம் இதெல்லாம் சிங்கிள் லைனில் இருக்குது. அப்போது வரிசை அடிச்சுட்டு ஒரு ஹாஃப் ஸ்டிக் இறக்கி பேலன்ஸ் எல்லாம் விவரம், மதிப்பு இதெல்லாம் அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு ஹாஃப் ஸ்டிக் இறக்கி எண்ணுங்கிறத அடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் எவ்வளோ ஸ்பேஸ் வருதுங்கிறத கரெக்டாக பார்ப்போம். 8 4. அப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 ஸ்பேஸ் விட்டுருக்கேனா? அடுத்து 4 ஸ்பேஸ் 1 2 3 4 ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அடுத்து ஒரு ஸ்பேஸு, அடுத்தும் ஒரு ஸ்பேஸ். அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த மாதிரி தான் சென்ட்ரு பண்ணி நம்ம அடிக்கணும். இது முடித்ததுக்கப்புறம் எண் அடிச்சிருவீங்களா ஒரு ஹாஃப் ஸ்டிக் இறக்கி? இது புரியுதானே? ஏன்னா வந்து வரிசை எண் 2 லைனாக இருக்குது. இந்த விவரம் மதிப்பெல்லாம் ஒரே லைனாக வரும். அப்போ வரிசைக்கு எண்ணுக்கு இடையில அடிக்கணும் விவரம் மதிப்பு. அதனால தான் நம்ம ஹாஃப் ஸ்டிக் இறக்கி அடிக்கிறோம். இப்போ இது முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் ஹைஃபன் வச்சு கோடு போட்டு முடிச்சிருங்க. கீழே உள்ளது எல்லாமே டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும். நீங்கள் டபுள் லைனில் செட் பண்ணி வச்சுக்கிட்டே அடிக்கலாம். ஓகே, இப்போ இது முடித்ததுக்கப்புறம் இப்போ ரூ டாட்டுன்னு இருக்கா, இது எப்படி அடிக்கலான்னு பார்க்கலாம். இப்போது ரூ டாட் 2 லெட்டர். அப்போ 11 - 2 9ன்னு கிடைக்கும். அந்த 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன? 4.5. அதை நம்ம 5ன்னு எடுத்துக்கலாம். இல்லைனா 10ன்னு வச்சுக்கிட்டு 2ஆல் டிவைட் பண்ணி 5ன்னு மாற்றிக்கிட்டாலும் ஓகே. 5 ஸ்பேஸு. இப்போ அதே போல் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 7ன்னா அப்போ என்ன ஒன்று? 3.5 4. அதே போல் இதுலையும் 10 - 2 8. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் 4. அவ்வளோதான், இது கண்டுபிடிச்சாச்சு. பார்த்துக்கோங்க. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓகே, இந்த மாதிரி தான் அடிக்கணும். இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் எப்படி அடிக்கலான்னு இனி பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்பேஸ், இதுக்கெல்லாம் ஒரு ஸ்பேஸ் தானே வரும். அப்போது 5 - 1 4ன்னு கிடைக்கும். அப்போது 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2. அப்போ 2 ஸ்பேஸ் தள்ளி இதை வந்து டைப் பண்ணணும். 1 கரெக்டாக வந்து நம்ம டைப் பண்ணிட்டாலே போதும். அதுக்கு கீழே 2 3 4 5லாம் ஸ்ட்ரைட்டாக வச்சு அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த காலம் சென்ட்ரு பண்ணலாம் தேவையில்லை. முன்னாடி ஒரு ஸ்பேஸோ இல்லைனா 2 ஸ்பேஸோ விட்டுட்டு நீங்கள் அதை டைப் பண்ணிட்டா போதும். நெக்ஸ்ட்டு இந்த நம்பர்ஸு இப்போ பாருங்கள். இது வந்து எத்தனை நம்பர்ஸ்? 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. அப்போ 11 - 9 2ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1. அப்போ ஒரு ஸ்பேஸ் தள்ளி அடிக்கணும். அப்போ கீழே உள்ளது என்ன பண்ணுவீங்க? அதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக வச்சு அடிச்சிருவீங்க. இது என்ன? இந்த சிம்பிள் என்ன? ட்ரான்ஸ் சிம்பிள். கீழே உள்ளது மேலே, மேலே உள்ளது கீழே, அந்த மாதிரி அடிச்சிருவீங்க. இப்போது இதுக்கு நேராக வச்சு இந்த கீழே உள்ளதெல்லாம் அடிச்சிடலாம். அதே போல் இதை பாருங்கள். இதில் 6 இருக்குது. 9 - 6 3ன்னு கிடைக்கும். அந்த 2ஆல் டிவைட் பண்ணால் 1.5. அதை 2ன்னு எடுத்துக்கலாம். முன்னாடி 2 ஸ்பேஸ் தள்ளி அடிக்கணும். அதே போல் இதில் 3 6 9 இருக்குது. அப்போது 10 - 9 1 தான் கிடைக்கும். அப்போ முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டால் போதும். ஏன்னா முன்னாடி தானே கோடு இருக்குது, அதனால். ஓகே, அவ்வளோதான். இதே போல் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸு, கீழே உள்ளதெல்லாம் அதுக்கு நேராக வச்சு அடிச்சிருங்க. இப்போ இதில் ஒரு நம்பர் கம்மியாக இருக்கா? அப்போ இந்த இடத்துல வச்சு ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். முன்னாடி ஸ்பேஸு இருக்கிறது ஓகே தான். பின்னாடி ஸ்பேஸ் வராமல் ஸ்ட்ரைட்டாக வச்சு அடிச்சுக்கிட்டா போதும். ஓகே, இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள். அந்த லாஸ்ட்டில் வந்து நம்பர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி முடியணும். அந்த கமா எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சுக்கோங்க. கால்குலேஷன் கரெக்டாக போட்டாலே போதும். ரொம்ப சிம்பிள் தான் இந்த லெட்டர். இப்போ வரிசைன்னு வச்சு வர்றது வந்து எப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.